வயநாடு நிலச்சரிவில் சிக்கியிருந்த 4 பேரை 4 நாட்களுக்கு பின் இந்திய ராணுவம் உயிருடன் மீட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். படவெட்டி குன்னு என்ற இடத்தில் நிலச்சரிவில் சிக்கியிருந்த 2 பெண்கள் 2 ஆண்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. 4 பேரையும் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வயநாடு நிலச்சரிவில் 4 பேரை 4 நாட்களுக்கு பிறகு இந்திய ராணுவம் மீட்டிருக்கிறது. அவர்கள் பற்றிய விவரங்கள் தெரிய வந்திருக்கா? வணக்கம். வயநாடு நிலச்சரிவு பகுதியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 4 நாட்களுக்கு பிறகு 4 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சிறிய ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் மீட்கப்பட்டு தற்போது அந்த பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பத்திரமாக மீட்கப்பட்ட 2 ஆண்கள் 2 பெண்களுக்கு முதலுதவி வழங்கப்படுவதாக ராணுவ அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நிலச்சரிவில் சிக்கிய 4வரையும் 4 நாட்களுக்கு பிறகு இந்திய ராணுவம் உயிருடன் மீட்டிருக்கிறது. வயநாடு படவெட்டிக்குண்டு என்ற இடத்தில் நிலச்சரிவில் சிக்கி தவித்த 4 பேரை இந்திய ராணுவம் மீட்டிருக்கிறது. முண்டகைக்கு அருகில் மலைப்பகுதியில் 3 நாட்களாக தவித்து வந்தவர்களை சிறிய ரக ஹெலிகாப்டர் உதவியுடன் இந்திய ராணுவம் மீட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பகுதியை பொறுத்தவரையில் பெய்த அதி கனமழையின் காரணமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 320க்கும் மேற்பட்டோர் உயர்ந்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக 4வது நாட்களாக அங்கு மீட்பு பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் 4 நாட்களுக்கு பிறகாக 4 பேர் அங்கு உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்திய ராணுவம் தரப்பில் 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள். 4 நாட்களுக்கு பிறகு தீவிர அந்த தேடுதல் வேட்டையின் அடிப்படையில் அந்த 4வரும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.